ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் டிலைட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட நேம் புளி சாதம். இந்த புளி சாதமில் நம்ம நிறைய பருப்பு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளியோதரை பவுட்ரு செய்கிறதுக்கு எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற எல்லா பொருளுமே 1 டீஸ்பூன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி, வெந்தயம், உளுந்து, கடலப்பருப்பு, வெல்லம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இஞ்சியை காய வச்சு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு வரமிளகா தேவையான அளவு, நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். மிளகு, நிலக்கடலை எல்லாமே 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு தனியாக இன்னொரு பிளேட்டில் காட்டியிருக்கேன். புளி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனில் போட்டு வறுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு ஐட்டம் உள்ளே சேர்த்த போகிறேன். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உளுந்து போடுறேன். இப்போ நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் பிளேட்டில் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த எல்லா பொருளையும் நான் இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா ட்ரை பேனில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தெடுக்கணும். நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது. ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, மூஞ்சியில் கடுகு தெரிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வானலில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை லைட்டாக வறுத்தெடுத்தால் போதும். இப்போ இதை நான் இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம் நமக்கு நல்லா போயிடணும். நெக்ஸ்ட்டு வரமிளகா ஆட் பண்ண போகிறோம். வரமிளகா தீய விட்டுறாதீங்க, லைட்டாக வறுத்தெடுத்தால் போதும். இப்போ நான் இதை இன்னொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சமாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை நான் சேர்த்துக்கிட்டேன். சுக்கா இருக்குது, அதையும் லைட்டாக வறுத்தெடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க எள்ளு வறுத்தெடுக்க போகிறோம். கடுகும் வெள்ளை எள்ளு மட்டும் பொரியும். செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன். உப்பு எதுக்காக சேர்த்துருக்கேன்னா, உப்பில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எல்லாமே நம்ம பவுடராக செய்ய போகிறதுனால லைட்டாக உப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக பண்ணினா போதும், அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ உப்பையும் இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேனில் புளி சேர்த்த போகிறேன். புளி லைட்டாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா முருகலாக வர மாதிரி லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்தெடுக்க வேண்டாம். கொஞ்சம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்திங்கனாவே கொஞ்சம் முருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் புளியையும் லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. எதுக்குமே ஆயில் சேர்த்தக்கூடாது. இப்போ இந்த புளியையும் இன்னொரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பொருட்களையும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறேன். நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில்.
எடுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொருட்களையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம். கடைசியாக தான் நம்ம புளியை சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் புளியை ஆட் பண்ணுறேன். புளியை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இன்னொரு தடவை அரைச்சிக்கோங்க. புளியை முதலையே சேர்க்க வேண்டாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொரன்னு வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ஒரு மீடியமான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். நிலக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 1/2 கிலோ சாப்பாடு கிளற போகிறீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நல்லா கிளறி விடுங்க. நம்ம மிக்ஸி ஜார்லேயே உப்பு சேர்த்ததுனால நீங்கள் சாப்பாடு கிளறும் போது உப்பு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக சேர்த்திக்கோங்க, முன்னையே சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம். லைட்டாக அதாவது நல்லா கொதி வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நான் சாப்பாடு தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டோம் பார்த்தீங்களா எண்ணெயில், அதை எடுத்து நம்ம இப்போ இதில் ஊற்றி சாப்பாடு கிளற போகிறோம். இப்போ இந்த கிரேவி எடுத்து நம்ம பாருங்கள் இப்போ நான் சாப்பாட்டில் போடுறேன். இப்போ நல்லா நம்ம சாப்பாடை கிளறி விட போகிறோம். கிளறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உப்பு பத்தாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி தழையை நம்ம தூவி விட்டுக்கிறோம். சுவையான புளியோதரை சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.